எஸ்ஆர்ஹெச் வந்து டிசாஸ்ட்ரஸ் பேட்டிங் சைடு அது. அது இன்காரிஜிபிள்னு சொல்லலாம். அதுவும் இந்த இவர் அபிஷேக் சர்மா இன்காரிஜிபிள்னாக்க உருப்படாத பேட்ஸ்மேன் ஆகும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆக ட்ரை பண்ணார் அவர். அது மிஸ் ஆகிடுது, கார்பிகண்ட் ஆகிருக்கும். ஏன்னா கண்ணை மூண்டு சுற்றினார். அது வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, ஸ்பீடு அதிகமாச்சு, ஒன்றும் கவனிக்கலை. அதாவது பிச்சில் ஸ்பீடு இருக்கா, பவுன்ஸ் இருக்கா, ஒன்றும் கிடையாது. வந்த உடனே ஒரு சுற்று. இது வந்து கிரிக்கெட்டே கிடையாது. இது வேறு கேம் வைக்கணும், வேறு நேம் வைக்கணும் அதுக்கு. ஓகே, ரொம்ப அட்ராஷியஸ் பேட்டிங் பை அபிஷேக் சர்மா. செகண்ட் பால் அவுட்டு. டிராவிஸ் ஹெட் அகெயின் ஃபெயிலியர், அகெயின் ரேஷ் ஷாட்டு. காம்போஜ் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அழகாக போடுறான் அவன். கொஞ்சம் கூட வெளியே போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து அடித்தாலும் அந்த வீலில் தான் போகும். கொஞ்சம் நீங்கள் மடக்கி அடிக்க ட்ரை பண்ணால் போல்ட் ஆகிடுவாங்க. அதே ஆயிடுச்சு இன்னைக்கு. அவர் டிராவிஸ் வந்து நேராக அடிச்சிருந்தாக்கா அடிச்சிடலாம். அதை என்ன பண்ணார், இப்படி மிட் விக்கெட் அடிக்கணும்னு திருப்பினார், போல்ட் ஆகிடுது. ஸோ அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இசான் கிஷன் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளாட்னாரு, நல்லா விளாட்னார் ஆக்சுவலாக. அது ஒரு 6 போனப்பறம் அடுத்த உடனே அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது போய் அடிச்சார். அது வந்து லோயர் ட்ரெஜெக்டரி, அதை வந்து வெயிட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா நாட் ஷார்ட் இனஃப். முதல் பால் ஷார்ட் பால் அடிச்சார், 6 போச்சு. அடுத்த பால் வந்து ஷார்ட் ஆகலை, ஏன்னா லோயராக இருந்திருக்கு. அதை வந்து இவர் அடிக்கும்போது என்ன ஆகிடுது, இந்த எலிவேஷன் இல்லாமல் கேட்ச் ஆகிடுது. நல்ல குட் கேட்ச் பை சாம் கரன். அந்த ஸ்டில் வந்து அவங்க போலிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது சார். பட் ஷமி நிறைய ரன் கொடுத்தாரு. ஷமி ஆஷூல்ஸும் நிறைய ரன் கொடுத்தாரு. அவர் வந்து T20க்கு லாய்க்கே விளையாடுற மாதிரி போட்டுருக்காரு. அவர் 6 கொடுக்கல வழியே நிறைய ரன் கொடுத்தாரு அவர். இந்த இன்னிங்ஸில் வந்து இந்த மேட்ச்லேயே பெஸ்ட்டு பாயிண்ட்னாக்கா கமிண்டுவோட கேட்ச். இது வந்து ஐபிஎல்லையே பெஸ்ட் கேட்ச், இவ்வளோ வருஷத்துலேயே பெஸ்ட்டு கேட்ச் இதுதான் நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்காங்க, ஏபி டிவிலியர்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்க, நல்ல கேட்ச். பட் இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். இது திருப்பி ரிப்பீட்டே பண்ண முடியாது யாராலையும். அந்த மாதிரி ஒரு கேட்ச்சு. இவர் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் இவரோட லெஃப்ட்டில் டைவ் அடித்து ஏரில் பிடிச்சி, 2 கையில் ஏரில் பிடிச்சி, பர்ஃபெக்ட் டெக்னிக். இப்படி தான் பிடிக்கணும். அது ஒரு கையில் பிடிச்சினா விட்டுருப்பார். அது 2 கையும் கொண்டு போய் பிடிச்சிட்டு ரோல் பண்ணி கீழே விழும்போது யூஸ்வலாக பால் வந்து பாப் அப் ஆகும். அதுவும் பண்ணாமல் பாலை கெட்டியமாக பிடிச்சிட்டு அப்புறம் எழுந்தார், ரோல் பண்ணி எழுந்தார். அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். இது வந்து பெரிய விஷயம். அது மற்றவங்க எல்லோரும் ஈஸி கேட்சஸ்லாம் விடும்போது இது ரொம்ப பெரிய விஷயம். அது ஓகே. அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க விக்கெட்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ் தான் த்ரோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஹர்ஷல் பட்டேல் வந்து 4 விக்கெட் பேட்ஸ்மேன் த்ரோ பண்ணது தான் எடுத்தார். எனக்கு வந்து இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து கமிந்து மெண்டிஸ்க்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னார்ல. எனக்கு தோணும். உங்களுக்கு சொன்னாரா? ஓகே, ரைட்டு. இல்லை, கமிண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நார்ம்ஸு. அந்த கேட்சுக்கோ கொடுத்துருக்கலாம் மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபர்கெட் இஸ் பேட்டிங் நல்லா ஆடினார், பட் அந்த கேட்சுக்கோ கொடுத்துருக்கலாம் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கமிண்டூஸ் கொடுத்துக்கலாம் சொன்னது.